கூட்டணியில இருந்துகிட்டே அப்பயே நீங்க திமுக அரசு இதெல்லாம் தவறு செய்து ஏன் சொல்லல? கூட்டணி தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் அப்பொழுது நான் தெரிவிக்க இயலவில்லை. கூட்டணியில இருந்துகிட்டே அப்பயே நீங்க திமுக அரசு இதெல்லாம் தவறு செய்து ஏன் சொல்லல? இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு ரெண்டு பேர் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. கூட்டணி தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் அப்பொழுது நான் தெரிவிக்க இயலவில்லை. ஆனால் நாங்கள் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டோம். அதுவரை நெருங்காத ஒரு கட்சிக்கு 10 எம்எல்ஏ சீட், ஒரு ராஜ்யசபா. இன்னொரு கட்சிக்கு 8 இடங்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு 5 இடங்கள். தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து எல்லா ஊர்லையும் கட்சி தொண்டர்கள் இருக்கிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதுவரைக்கும் 10 தடவை டெல்லியில போய் போராட்டம் நடத்தியிருக்கேன். 1000 பேர் வந்திருக்காங்க. கை செலவு போட்டுக்கிட்டு எந்த கட்சி நடத்திச்சு? ஈழத்தமிழர்களுக்காக 4 உண்ணாவிரதம் டெல்லியில் இருந்திருக்கிறோம். சேசனை எடுத்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். கொலகாரப்பைய ராஜபக்சே சாஞ்சிக்கு வாரான்னு சொல்லி 1000 பேரோடு 4 மாகாணம் கடந்து 3 நாட்கள் மரத்து கிளைகளுக்கு அடியே கடந்து அவர் வருகிற என்று பொன்பாவில கொடுத்து கைதாகி வந்திருக்கிறோம். இந்த துணிச்சலும் 4 ஸ்டேட்டை கடந்து போய் போராடலாங்கிற எண்ணமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சிக்கும் ஏற்பட்டதில்லை. வருத்தப்படக்கூடாது. அப்படி ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கீங்களா? மற்ற கட்சிகள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். என் தோழர்கள் நடத்தியிருக்கிறாங்க. தன்னல மரியாதை தொண்டர்கள் 32 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காத்து இதை யாராலும் அசைக்க முடியாத சக்தியாக என் சகாக்கள், என் தோழர்கள், கழகத்தின் கண்மணிகள், என்னோடு ஒரு தாய் வயிற்றிலே பிறக்காத என்னுடைய அண்ணன் தம்பிகள், நாங்கள் தமிழகம் பூராவிலும் மோடி எடுத்து 9 தடவை கருப்பு கொடி போராட்டம் நடத்தினோம். கூட்டணி இருக்கும் போதே ராஜபக்சே பதவி பிரமாணத்துக்கு கொடுத்தாருன்னு நேரா போய் பிரதமராக போற மோடி கிட்ட 3/4 மணி நேரம் கடுமையாக பேசிவிட்டு இந்த நிமிஷத்திலிருந்தே உங்க கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லி ஜந்தர் மந்தரில் 1000 பேரை திரட்டி அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு நாங்கள் கைதான். இந்தியாவில் அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற போது அவரை எதிர்த்து எந்த இடதுசாரி சக்திகளும் எந்த முன்னேற்ற சக்திகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதில்லை. ஒரே ஒரு கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான்.